ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் ஓவன் இல்லாமல் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம தந்தூரி சிக்கன்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கெலாம் ஓவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சில பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நானும் அப்படி தான் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். அதை நான் வீட்லேயே நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் வாங்கின அதே டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு மசாலாஸ்லாம் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் போடணும்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அப்புறம் லெமன் கொஞ்சமாக, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், உப்பு. இந்த தயிரும் லெமனும் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா அந்த சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆக்குறதுக்காக ஆட் பண்ணுறோம். நீங்கள் டெண்டர் சிக்கனாக போட்டிங்கன்னா அது போடணுன்னு அவசியம் இல்லை, பட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மசாலா அந்த சிக்கனில் நல்லா மெர்ஜ் ஆகும். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா உள்ளே போய் செட் ஆகும். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடுவோம். ஸ்பூனில் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன், பட் ஸ்பூன்லலாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம வழக்கம் போல் கை போட்டு நல்லா அதுக்கு மசாஜ் பண்ணி விட்ற வேண்டியதுதான். நல்லா மசாலாவை எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வைக்கலாம். இல்லாட்டி வெளியிலேயும் நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா வெளியில் கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா பட்டர் விட்டுருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி நெய், இல்லாட்டி ஆயில் போட்டுக்கலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும். அந்த மசாலாவில் சிக்கனில் தண்ணி நல்லா விடும். அந்த தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். மசாலாவும் நல்லா வேகும். அதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இந்த செஞ்சிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சார்கோல், ஒரு கறிக்கொட்டை எடுத்து அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃபயர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சின்ன கிண்ணம் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, அதில் நீங்கள் சின்னதாக பவுல் மாதிரி ஹேண்ட்மேட் பண்ணிவிட்டு அதில் வைக்கணும். அது நான் எப்படி வைப்பேன்னு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது சின்ன கிண்ணம், என்னோடய பாப்பாவோட விளையாட்டு ஜாமான்லேருந்து எடுத்தது. இது பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயிலில் செஞ்சுருக்க சின்ன பவுல். இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அது சென்டரில் நம்ம வைக்கணும். அதை வச்சு அந்த சார்கோல் வச்சு அப்புறம் ஆயில் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் அந்த தந்தூரி சிக்கனுக்கு ஹைலைட்டு. அது செய்யாட்டி அது தந்தூரி சிக்கனாகவே இருக்காது. ஓவனில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஆல்ரெடி கிடச்சிரும். அது அந்த ஜூஸ் அது மெல்ட் ஆகி அந்த இதில் ஓவனில் படுறப்ப அது ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுலேயே நம்ம ஓவனில் செய்யாதனால நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தந்தூரி சிக்கன் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு மூடிடணும். அப்போ தான் அந்த ஸ்மோக் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். மறக்காமல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ண மறந்துடுவோம். ஸோ அது கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஒரு 10 minutes அப்படியே விட்டுடுங்க. பார்த்திங்கன்னா சூப்பராகிடும். இதோட நீங்கள் கார்னிஷிங்க்கு ஆனியன், சில்லி, அப்புறம் லெமன் இதெல்லாம் வச்சு நல்லா அழகாக சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி, ரொட்டி இதுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். பரோட்டா அதுக்கெலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க? உங்களுடைய சமையலையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.